போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை யாருன்னு கண்டுபிடிக்க ரிப்போர்ட்டர் சியோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பார்த்தா சியோன் ஹீரோ வாசல்ல வந்து நிப்பா. டோர் கேமரால ஹீரோ பார்க்கறான். சியோன் நான் தான்ப்பான்னு சொல்ல, இவன் சேன் வந்திருக்கானா கூடன்னு அவன் ஃப்ரெண்டை கேட்பான். சியோனும் இங்க தான் நிக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டோர் அன்லாக் பண்றான். அவ தனியா உள்ள வரா. அவன் எங்கன்னு கேட்க, நான் தனியா வந்திருக்கேன்னு சொன்னா என்னையும் உள்ள விட்டுருப்பியா, அதான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பல்லி இழுக்கிறா. இப்ப எதுக்கு நீங்க வந்தேன்னு கேட்க, டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வாங்கின அவார்டை அவன் கையில கொடுக்குறா. இதை பார்த்த அப்புறம் தான் ஹீரோ மூஞ்சில ஃபர்ஸ்ட் டைம் சிரிப்பே வருது. சியோன் ஹீரோ வேணாம் வேணான்னு சொல்ல கேட்காம ஒரு செல்ஃபி எடுக்கிறா. இப்ப சியோன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம முதல்ல வேலை பார்த்த இடம்லாம் உடச்சலமா கிடக்கும், சே அப்ப நினைச்சு பார்த்தியா நம்ம இப்ப இந்த நிலைமைக்கு வருவோன்னு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன், என் பாட்டை பாடின அடுத்த நிமிஷமே எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நம்ம வருவோன்னு அப்படின்னு சொல்ல, சியோன் கண் கலங்குது. இதை பார்த்துட்டு சரி நீ எப்போ கிளம்ப போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நீ ஏன் நீ துரத்தி விடுறதுலே இருக்க, நம்ம ஃபுட்பால் பார்ப்போம் அப்படி இப்படின்னு அவனுக்கு இது பிடிக்குங்கிறதுனால அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஆக்டிங் போட ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ திரும்பவும் அதே கேள்வியை தான் கேட்குறான். சியோன் நான்லாம் போகலை, நான் இன்னைக்கு இங்கே தான் தூங்க போகிறேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணி விடேன், கை எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போட, ஹீரோ எதுவும் சொல்லாம வேற ரூமுக்கு போயிடுறான். சியோன் கூப்பிட கேட்காத மாதிரி. கடைசியில வேற வழி இல்லாம சியோன் அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அவன் அங்க இருந்து வெளியே வரத யாரோ போட்டோ எடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோ படுக்கிற பக்கத்துல நிறைய பில்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி வருது. கடற்கரையில ஏதோ ஒரு பொண்ணு கூட நிக்கிற மாதிரியும், அவ ரத்தம் இவன் கை ஃபுல்லா இருக்கிற மாதிரியும் வருது. படக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழும்பிடுறான். எழும்பி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ இங்கே 2 பேர் பேக்கரியில இருந்து நம்ம ஹீரோயினோட கெஃபேவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சரியில்லையேன்னு. அப்போ அங்கே ஒரு ஆன்ட்டி வராங்க, கெஃபேக்குள்ளே போகிறாங்க. ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குது. திடீர்னு ரிசப்ஷன்லேருந்து ஒரு பொண்ணு வருது. இது நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட். ஆர்டர் என்னன்னு கேட்குறா. அவங்க ஒரு ஹாட் சாக்லேட் 5 ஐஸ் கியூப் போட்டுன்னு ஒரு கோட் வேர்டு சொல்ல, ஒரு கூப்பன் கேட்குறா. அதை கொடுத்து ஸ்கேன் பண்ணதும் வெரிஃபை ஆகுது. இப்போ அவர் லிவரை ஸ்விட்ச் பண்ண எல்லா ஜன்னலும் க்ளோஸ் ஆகுது. வாங்க அவங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஹிடன் ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க. பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு சேனுக்கு ஃபோன் பண்ணுறான், எடுக்கலை. டெக்ஸ்ட் போடுறான் வீட்டுக்கு போகுதுன்னு, அதையும் அவன் பார்க்கல. இப்போ அப்பார்ட்மெண்ட் கேட்டுக்கு வெளியே ஒரே கூட்டம். இவனும் கண்டுக்காம உள்ளே போகிறான். உள்ளே போன அப்புறம் தான் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இதை பார்த்ததும் ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண, ஒளிஞ்சிருந்த யாரோ ஒருத்தவங்க வெளியே வந்து கிம்டோஹா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோ திரும்பி பார்க்குறான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்போ நீங்கள் தான் கிம்டோஹாவா, வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட, ஹீரோ அங்கேருந்து கிளம்ப பார்த்த அடுத்த செகண்டே அந்த ரிப்போர்ட்டர் விடாமல் ஃபோட்டோவை ஸ்பேம் கிளிக் பண்ணுறான். ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோவை போலீஸ் கூட்டிகிட்டு போகிற மாதிரியும், எல்லாரும் சுற்றி இருந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், எல்லாரும் அந்த பொண்ணை ஏன்டா கொன்ன, கொலகாரான்னு திட்டுறாங்க. திடீர்னு சுயநலம் வந்து அங்கேருந்து ஓடிடுறான் ரூமுக்கு லிஃப்ட்டை பிடிச்சி. இப்போ ரூமுக்கு தான் சபா அப்படின்னு மாஸ்கை கலட்ட, ட்ரோனை விட்டு ஹீரோ ஜன்னல் விளையாட்டு ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க. நல்ல வேலை டைமுக்கு மூடிடுறான். இப்போ அவன் ஃப்ரெண்ட் அங்கே வந்து நடந்தது அப்புறம் இப்போ என்ன நிலவரம்னு சொல்கிறான். ஹீரோ சேன் அப்போ எப்படி சேஃபாக இருக்காதானே அப்படின்னு கேட்க, நீ முதல்ல ஒன்றை பற்றி யோசிடான்னு சேன் சொல்கிறான். இதை நான் வேல்யூக்காக வாங்கின ப்ராப்பர்ட்டி, என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது, சேனுக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறேன், இந்த சுச்சுவேஷன் எல்லாம் சரியாகிறது வரைக்கும் அங்கே இரு, அங்கே இந்த மாஸ்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல நான் ஜன்னல்லாம் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன எவ்வளோ நாளைக்குடா புரிஞ்சுக்கோ, நடந்ததும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, நீ நம்புறியா ஃபர்ஸ்ட் என் மேலே தப்பு இல்லைன்னு அப்படின்னு கேட்க, சேன் திணறான் பதில் சொல்ல. அப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இங்கே ஹீரோ மாஸ்க்கும் குட்டியும் போட்டு வெளியே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. போட்டதும் அப்படியே மாறிடுறான். ஒரு பொண்ணு நைட்டு தனியாக நடந்து போகிறா, அவளை துரத்தி பிடிக்க போகிறான். இப்போ இங்கே ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறா. அவளையும் ரோட்டில் துரத்தலாம் தனியாக போகும்போது. ஆனால் ஹீரோயின் தப்பிச்சிடுறா. இப்போ இங்கே அவனை பற்றி வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. இது அந்த பேக்கரி பையனும் அந்த பொண்ணும் இன்னொரு பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்க, அவள் ஃப்ரெண்டு ஏதோ குறி பார்த்துட்டு உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்ல, அதான் நல்லா தாண்டி இருக்குது, நேற்று தான் அந்த ஊரில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு பதறி போய் ஏதோ மந்திரிச்ச பொருள்லாம் அங்கே கொடுக்குறா சேஃப்டிக்குன்ட்டு. இப்போ ஏதோ சிட்டி பிஸ்னஸ் மீட் அப்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஹீரோனுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும். அதை வச்சுட்டு அதுக்கு வேற போகணுமேனு சொல்ல, அவ்வளோ சலிச்சிக்கிறேன்னா போகாத அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அது எப்படி போகாமல் இருக்க முடியும், போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இங்கே அந்த மீட்டப் ஆரம்பிக்குது. 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தன் அந்த பேக்கரி பையன் ரொம்ப இன்னசென்ட், கடையில் வியாபாரம் அவ்வளோ போகல. இன்னொருத்தன் பேர் பேக்கு, ரொம்ப பொம்பளைங்க பின்னாடி சுத்தம், ப்ளஸ் ரொம்ப பொய் சொல்லுவோம். இன்னொன்று ருக்கு, அவளுக்கு வந்து
மூஞ்சுக்கு நேரா உண்மைய சொல்ற பழக்கம் இருக்குது. என்ன ஏதுன்னுலாம் யோசிக்கவே மாட்டா. இப்ப இங்க ஒரு பக்கம் ஒருத்தன் ஸ்பீச் குடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் கடைய சாத்திட்டு வெளிய வரும்போது, அவன் தோத்த ஆரம்பிச்சுடுறான். இவனும் பெப்பர் ஸ்ப்ரே மூஞ்சில அடிச்சு அங்கருந்து தப்பிக்கிறா. இப்ப இங்க ஸ்பீச் குடுத்து எல்லாரையும் தூங்க வச்சுக்கிட்டு இருப்பான். இங்க ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு "தீ தீ தீ தீ" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இங்க எல்லாருக்கும் கேட்குது. "ஐயோ! தீயா என் கடை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அங்க வெளிய ஓடி வராங்க. அங்க வந்தப்புறம் தான் எல்லார்ட்டயும் சொல்லுறா, "இப்படி தீ இல்ல, அவன் அந்த பக்கம் ஓடி போனான்" அப்படின்னு சொல்லுறா. உடனே எல்லாரும் இன்னைக்கு அவன புடிச்சே ஆகணும்னு 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது பேக்கரி பையனும் பேக்கும் சேர்ந்து அவன புடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்ப அங்க ஹீரோயினும் வர, இவன் "எதுக்கு எல்லாரும் இப்படி பண்றீங்க? நான் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல" அப்படின்னு சொல்ல, அவன்ட்ட என்ன பேச்சு? ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க் எடுங்கன்னு சொல்லி ருக்கு ஹீரோ கிட்ட போக, ஹீரோயின் வந்து அவள தடுத்து, "இவன் அவன் இல்ல. நீங்க தப்பான ஆள பிடிச்சிருக்கீங்கன்னு" சொல்ல, "அது எப்படி உனக்கு தெரியும்னு?" கேட்க, "நான் ஒண்ணு சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்னு" சொல்ல, ஹீரோ அவள ஒரு மாரி பார்க்குறான். ஹீரோவுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல இவனை காப்பாத்துறதும் இவ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ ரியலைஸ் பண்றதோட இந்த வீடியோ முடியுது. ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணான். ஆனா அப்புறம் ஏன் ஹீரோயினுக்கு இவன் சொல்றது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாது? உண்மையாவே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன? ஹீரோ யார கொலை பண்ணான்? உண்மையாவே பண்ணானா? ஹீரோயின் பவர்னால இவனுக்கு நல்லது நடக்குமா? இல்ல வேற ஏதாவது ஆகுமா? தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப என்னென்ன வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோவ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன? ஒரு வீடியோவும் இல்லையா? ஐயோ! சாரி மன்னிச்சுக்கோங்க. வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.